அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 11ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், அது இன்றைய தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ்டில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information and daily news of stock market or share market. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல் தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க எல்லா பங்குகள் பற்றியும் நல்ல தகவல் வந்தால் அதை நம்ம கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். அதுதான் நம்ம வேலையே. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கு பிஎஸ்சி லிமிடெட். 2644 ரூபா கரண்ட் பேஸு, 557 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் சேல்ஸ் 40%, நெட் ப்ராஃபிட் 61% வந்திருக்கு. ஸோ சூப்பரான ரிசல்ட்டை ஈரானியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஎஸ்சி லிமிடெட். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் 360 ரூபா கரண்ட் பேஸ், 186 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 39%, நெட் ப்ராஃபிட் 82% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இந்துஸ்தான் காப்பர் லிமிடெடும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டரும் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஐடி பேரி இந்தியா லிமிடெட் 1017 ரூபா கரண்ட் பேஸ், 766 கோடி ப்ராஃபிட், ஈரானியில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 25%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு இது ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இஐடி பேரி. பாரத் ஃபோர்ஜி லிமிடெட் 1402 ரூபா கரண்ட் பேஸ், 299 கோடி ப்ராஃபிட், ஈரானியில் சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 23% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாரத் ஃபோர்ஜி. அடுத்த நபர் பஜாஜ் ஃபின்சர் லிமிடெட் 1989 ரூபா கரண்ட் பேஸு, 4746 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல ரிசல்ட் தான். 10% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஈரானியில். அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் 1005 ரூபா கரண்ட் பேஸு, 4948 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 24% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரே சூப்பரான ரிசல்ட்டு, கிட்டத்தட்ட 20% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நெட் ப்ராஃபிட்டில். டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா லிமிடெட் 4115 ரூபா கரண்ட் பேஸு, 12 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 8% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டை ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா. கேஎஸ்பி லிமிடெட் 765 ரூபா கரண்ட் பேஸு, 65 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5%, நெட் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு டிசைனான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிர்லோஸ்கர் எலக்ட்ரிக் கம்பெனி லிமிடெட் 118 ரூபா கரண்ட் பேஸு, 9 கோடியே 98 லட்சம், கிட்டத்தட்ட 10 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 96% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டை ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அதன் இன்கம் தான் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட்டு ஈரான் இயரில். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் லிமிடெட் 786 ரூபா கரண்ட் பேஸு, 187 கோடி ப்ராஃபிட், ஈரான் இயரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5%, நெட் ப்ராஃபிட் 28% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஃபினோலெக்ஸ் கேபிள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எக்ஸல் ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் 1 ரூபா 58 பைசா, ஒரு பெனி ஸ்டாக்கு நம்ப 1 ரூபா கேட்டு அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். 1 கோடியே 29 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 63% டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6% வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஈரான் இயரில். கோட்டான் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 156 ரூபா கரண்ட் பேஸு, 132 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 81% வந்திருக்கு. ஸோ அந்த வரைக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஈரான் இயரில் பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. இதுவும் 1 ரூபா கேட்டிருந்தாரு, அதுக்காக மென்ஷன் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா A1 லிமிடெட், இந்த ஸ்டாக்கை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். எடல்வேஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 109 ரூபா கரண்ட் பேஸு, 175 கோடி ப்ராஃபிட், ஈரான் இயரில் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 33% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் குறைஞ்சா நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது முக்கிய காரணம் அதர் டேக்ஸில் உள்ள வேரியேஷன். போன வருஷம் இந்த வருஷம் பேர் டேக்ஸில், இந்த வருஷம் டேக்ஸ் வந்து அதிகம் பே பண்ணல. அந்த காரணத்துல நல்ல ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது ஈரான் இயரில் குவார்ட்டர்லேயும். ஸோ இது காரணம் டேக்ஸ் தான் முக்கியமான காரணம். அடுத்து நம்ம பார்க்குறது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் ONGC 249 ரூபா கரண்ட் பேஸு, 12615 கோடி ப்ராஃபிட்டு, ஈரான் இயரில் சேல்ஸ் 1% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 28% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டை ஈரான் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ONGC. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 6 ரூபா தராங்க. டிவிடெண்ட் 2% கிட்ட வருது. ரெக்கார்ட் எக்ஸிட் வந்து 14 நவம்பர். சிக்டா வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்காங்க ONGC. அடுத்து நம்ம பார்க்குறது ரைட்ஸ் லிமிடெட் 247 ரூபா கரண்ட் பேஸு, 150 கோடி ப்ராஃபிட், ஈரான் இயரில் சேல்ஸ் 1% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 32% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு இது ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. சேல்ஸ் உயர்னாலும் நெட் ப்ராஃபிட் சூப்பராக வந்திருக்கு. 2 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் சனிக்கிழமை. ஸோ எக்ஸிட் வந்து 14 நவம்பராக இருக்கும். சிக்டா வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். 80 ரூபா சொல்லியிருந்தாரு. ரெக்கார்ட் அன்றைக்கி நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு நாள் மீடி வாங்கினா அப்படின்ட்டு நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். அந்த விளக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த ஸ்டாக் இருக்குது பார்க்கலாம். ஏன்னா அந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 15 நவம்பர், எக்ஸிட் வந்து 14 நவம்பர், ஒரே நாளில் இல்லை ரெண்டுமே. காரணம் வந்து ரெக்கார்டு வந்து லீவ் நாள்லேயும் வரும், சனிக்கிழமை இல்லை ஏதோ கவர்மெண்ட் ஹாலிடேயில் கூட வரும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் வச்சுருக்காங்க, சனிக்கிழமை ஹாலிடே.
ஸோ எக்ஸிட் வந்து 14 நவம்பர். ஸோ நீங்கள் அந்த பெனிஃபிட் ஏதோ ஒன்று உங்களுக்கு வேணும், நீங்கள் ஏதாவது ஒரு இது டிவிடெண்டோ போனஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தேவைப்பட்டனா எக்ஸிடேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த ஸ்டாக் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இல்லை அன்றைக்கி நீங்கள் பை பண்ண வாங்கினாலும் சரி, இல்லை அன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சரி, அப்படின்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ அதான் இந்த முக்கியமானது. ஸோ ரெக்கவர்ட்டோட எக்ஸிடேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்கணும். ஸோ ரெக்கவர்ட் வந்து லீவ் நாள்லேயும் வரும். ஸோ எக்ஸிட் ஒரு நாள் எக்ஸிடேட் தான் நமக்கு முக்கியம். அதுமாதிரி ரெக்கவர்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த எந்த ஒரு விஷயமும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொயில் லிமிடெட் 375 ரூபா கரண்ட் பேஸ், 70 கோடி ப்ராஃபிட். ஏழு சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 41% வந்திருக்கு. ஸோ நல்ல சூப்பரான ரிசல்ட்டை இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக ₹1 தராங்க. டிவிடெண்டில் ஒரு 0.5% வருது. ரெக்கவர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 15 நவம்பர், எக்ஸிட் வந்து 14 நவம்பர். செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிட்ஸில் இருக்காங்க. மொயில் லிமிடெட். பல்ராம்பூர் சீனி மில்ஸ் லிமிடெட் 453 ரூபா கரண்ட் பேஸ், கிட்டத்தட்ட 54 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 29% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20% டவுனாக இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ₹3 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% வருது. ரெக்கவர்ட் பார்த்தீங்கன்னா 17 நவம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா சுகரில் இருக்காங்க. பல்ராம் சீனி மில்ஸ் லிமிடெட். அர்ஃபின் இந்தியா லிமிடெட் 57 ரூபா கரண்ட் பேஸ், 2,45,00,000 ப்ராஃபிட்டு. ஏழு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 14%, நெட் ப்ராஃபிட் 5% டவுனாக இருக்குது. ஸோ ரெட் கலரில் இருக்கிறனால லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால ரிசல்ட் டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ₹11 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4% கொஞ்சம் குறைவாக இருக்குது. இங்கே ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 17 நவம்பர். செக்டர் வந்து அலுமினியம். அடுத்து இபிஎல் லிமிடெட் 191 ரூபா கரண்ட் பேஸ், 106 கோடி ப்ராஃபிட். ஏழு சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இபிஎல் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹2 தராங்க. டிவிடெண்டில் 1.25% வருது. ரெக்கார்ட் எக்ஸிட் வந்து 17 நவம்பர். செக்டர் வந்து பேக்கேஜிங். ஹெச்பி போர்ட்ஃபோலியோ லிமிடெட் 75 ரூபா கரண்ட் பேஸ், 7 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 22% சேல்ஸும், நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 82% டவுனாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் பண்ணதோட ப்ராஃபிட்டு சேல்ஸ் எல்லாமே கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது. இருந்தாலும் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ₹1 தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 1.25%. ரெக்கார்ட் வந்து 17 நவம்பர். செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. பேமெண்ட் வந்து 10 டிசம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பேல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1408 ரூபா கரண்ட் பேஸ், 72 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 29% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ₹6 தராங்க. டிவிடெண்டில் 1/2% வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 17 நவம்பர். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ள வந்துடும். செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பரல்ஸ். சூரிய ரோஷனி லிமிடெட் 300 ரூபா கரண்ட் பேஸ், 74 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 21%, நெட் ப்ராஃபிட் 106% வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இயர்ல. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை. ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 3/4%. ரெக்கார்ட் வந்து 17 நவம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 523 ரூபா கரண்ட் பேஸ், 380 கோடி ப்ராஃபிட். ஏழு சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 4% வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக ₹2 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2%. ரெக்கார்ட் வந்து 20 நவம்பர். செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர். ஆட்டோ ரைடு இன்டர்நேஷனல் லிமிடெட் 5087 ரூபா கரண்ட் பேஸ், 2,39,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏழு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 11% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11% டவுனாக இருக்குது. ஸோ சேல்ஸ் உயர்ந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது இயரில். அதுமாரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5:1 ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 5 ஷேர் போனஸாக தரவான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுமாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ஒரு ஸ்டாக்கு 6 ஸ்டாக்காக மாறும். 6 ஸ்டாக்கும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 6 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ். ஸோ டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட்டு ரைட் இஷ்யூ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ போனஸ் வந்து நல்ல ஒரு போனஸ் 5:1. ஒரு ஷேருக்கு 5 ஷேர் போனஸாக தராங்க. 2 ஷேருக்கு 10 ஷேர் வரும். இதுக்கான ரெக்கார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 18 நவம்பர் தான் ரெக்கார்டு எஸ்டேட்டு. செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. ஆட்டோ ரைடர்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 413 ரூபா கரண்ட் பேஸ், 14 கோடியே 17 லட்சம் ப்ராஃபிட்டு. ஏழு சேல்ஸ் 22% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 5% டவுனாக இருக்குது. ஏன்னா போன இதே கோட்டில் 15 கோடியே 5 லட்சம் பண்ணாங்க. இப்போ வந்தீங்கன்னா 14 கோடியே 17 லட்சம். ஸோ சில கோடிகள் ஒரு 80 லட்சம் 90 லட்சம் வந்து கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:10 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் 10 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸு, 20 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 2 ஷேர் போனஸு. ஸோ இது நல்ல போனஸ் சொல்ல முடியாது, ஒரு சின்ன போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கான ரெக்கார்ட் வந்து எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய வெளில வரும். செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ். அடுத்து நம்ம பக்கத்தில் அப்கமிங் போர்டு மீட்டிங் கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காக சொல்கிறாங்க. லக்காம்சி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் ₹9.58 ஒரு பெனி ஸ்டாக்கு. 14 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. போன வருஷம் $10 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ $10 தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ரேலி ட்ரேட் ஸ்டாக்காக இருக்குது. அதிகமாக ட்ரேட் ஆகிறதுல ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகுது. ஆனால் ஃபண்டமெண்டல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கான்னு சொல்ல முடியல. பட் என்னன்னா ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது, ரொம்ப
கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம டப்பாரியா டூல்லாம் ஃபண்டமெண்டல் சூப்பரான ஸ்டாக்கு, பட் அது ட்ரேடே ஆகாது, அதுவும் அப்படி தான் ரொம்ப ரேர்லி ட்ரேட் ஸ்டாக்கு. பட் அதில் வந்து ஃபண்டமெண்டல் புக் வேல்யூ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த ஸ்டாக்கில் அப்படி பெருசாக இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகுது கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து குறிப்பிட்ட பேர் தான் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதனால் ட்ரேடிங் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ டப்பாரியா டூல்ஸ் பற்றி சொல்லணும்னா அவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கத்துக்கு மாறாக 25 ரூபா டிவிடெண்ட் தருவாங்க. இப்போ 32 ரூபா என்னமோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டும் ஒரு சூப்பரான ரிசல்ட், கிட்டத்தட்ட 30% மேலே இயர்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டப்பாரியா டூல்ஸு. இது யாருக்காக சொல்லணும்னு நீங்கள் நினைக்கலாம், யார்ட்டுமே இருக்காது ஸ்டாக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பட் இருக்குது, ஒரு 1-2 நண்பர்கள்ட்ட இருக்குது, இன்க்ளூடிங் மீ இன்னும் 2 பேர்கிட்ட இருக்குது, என்னையும் சேர்த்து 2-3 பேர்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி நண்பர்கள் யாரும் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேபி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அந்த ஸ்டாக் வந்து அவ்வளோக்கு ஒருத்தன்னு சொல்ல முடியாது. பட் என்ன கிடைக்காது, அதான் பெரிய பிரச்சனை அந்த ஸ்டாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா NMDC லிமிடெட் காயின் பிரைஸ் 75. 14 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிவிடெண்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க, ரிசல்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிட்ஸில் இருக்காங்க. டிவிடெண்ட் இந்த வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ₹2.30 ₹1 கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ₹1 ஒரு ₹3 ₹2 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். யூனிஃபின்ஸ் கேபிட்டல் இந்தியா லிமிடெட் ₹500 காயின் பிரைஸ் 14 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் போனஸ் குறித்து முடிப்போன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து NBFC. மேன்ப்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் காயின் பிரைஸ் 493. 14 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுமாதிரி ஸ்டாக் ஸ்பிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா 10:1, அதாவது 1:10 ஸ்டாக் ஸ்பிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறது 1 மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவங்களே சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அண்ட் வாட்சஸில் இருக்காங்க. பட் இதேமாதிரி கொடுக்கணும் சட்டம்லாம் கிடையாது, அது அவங்க மாற்றியும் கொடுக்கலாம், அது அவங்க பொறுத்திருக்கு. அதேமாதிரி நம்ம எதிர்பார்த்த டாடா மோட்டர் நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணீங்க. எல்லாத்துக்குமே நான் கமெண்ட்டில் சரியான பதில் கொடுக்கல, இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கட்டாலும் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே மிக மிக நன்றி சொல்லிட்டேன் திரும்ப ஒரு தடவை. அதுமாரி நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோன்னே நீங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். நானும் தேடி பார்த்தா நான் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி இன்னொருத்தவங்க யாரும் இருக்காங்கன்னு தெரியல. இப்படி இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி. ஸோ நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது. இப்போ என்னென்னா நாளைக்கு வந்து லிஸ்ட் ஆகும்போது அது எந்த ப்ரைஸில் லிஸ்ட் ஆனால் நமக்கு பெனிஃபிட்டுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதா. அன்றைக்கி எக்ஸிட் அன்றைக்கி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ அப்போ அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ₹660 இருந்துச்சு. பட் அன்றைக்கி எக்ஸிட் அன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ₹400 ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட ₹260 வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறோம். நம்மகிட்ட வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ இப்போ இந்த நாளைக்கு லிஸ்ட்டாக ஒரு ஸ்டாக்கு ப்ரீ செஷன் இருக்கும், ப்ரீ ஓப்பன் செஷன் இருக்கும். அதில் வந்து IPO அப்படியே வருமோ அந்த மாதிரி. ஸோ அதில் நல்ல ஒரு ரேட்டில் டிஸ்கவர் ஆகி நல்ல ஒரு ப்ரைஸில் லிஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ₹260 குறைவாச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு லாஸ் மாதிரி தான் கணக்கு. நம்மகிட்ட வந்து ₹260 எடுத்துருக்காங்க. ஸோ அதே இதை திரும்ப கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லை அதை விட கம்மியாக கொடுத்தாங்கன்னா லாஸ் மாதிரி தான். ஸோ ₹260 மேலே ₹300 400 வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லலாம், லாபங்களை சொல்லலாம். பட் அந்த இதில் வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட் இன்னும் இந்த ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது இன்னும் சொல்லலை. அது சொன்னதுக்கப்புறம் உங்கள் ப்ரோக்கர் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு சரியான மாதிரி ஆயிரும். ஸோ நாளைக்கு லிஸ்ட் ஆகுது, என்ன மாதிரி லிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கும். ₹300 மேலே லிஸ்ட் ஆனால் நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அட்லீஸ்ட் ₹260 மேலேயாவது இருக்கணும், அப்போ தான் பெனிஃபிட் இருக்குது. அதுமாதிரி இந்த A1 லிமிடெட் ₹1825 காயின் பிரைஸ் 7 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 93% டவுனாக இருக்குது. இன்னும் போன செய்தி கோட்டில் 97 லட்சம் பண்ணாங்க, வெறும் 7 லட்சம் பண்ணியிருக்காங்க. 90 லட்சம் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணாங்க. ரிசல்ட் ஓவராலாக ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் டவுனான ரிசல்ட்டு எதுக்கு இந்த ஸ்டாக் வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி நாங்கள் 14ஆம் தேதி ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது, ரிசல்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 14ஆம் தேதி ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் போனஸ் வந்து 5:1, அதாவது ஒரு ஷேருக்கு 5 ஷேர் போனஸாக தருவோம். ஸ்பிரிட்டு வந்து ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, 10 இருக்கிறத 1 மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது 1:10 ஸ்பிரிட் கொடுக்குற மாதிரியும். அதுமாதிரி இது வந்து என்னென்னா டிவிடெண்ட் வந்து 51% தரதா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51% ஃபேஸ் வேல்யூக்கு ஒரு ₹5 கிட்ட வரும். ₹5 டிவிடெண்ட் தரது மாதிரி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இவங்களே தான் சொன்னாங்க. பட் இன்றைக்கி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த கிளாரிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மீடியாவில் வந்து நிறைய வளம் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நாங்கள் பெரிய போனஸ் கொடுக்க போகிறதாகவும், ஸ்பிட்டு பெருசாக கொடுக்க போகிறதாகவும், டிவிடெண்ட் பெருசாக கொடுக்க போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு பொய்யான செய்தி. நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ரேஷோவும் சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செய்தி நாங்கள் சொல்லியிருக்கோன்னு சொல்லி, ஆனால் நாங்கள் ரேஷோ சொல்லலாம்னு சொல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ரேஷோவும் சொல்லலை, இது வந்து முழுக்க முழுக்க ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்கிறாங்க. எப்படி ஸ்பெகுலேட்டிவ்னு தெரியல. அந்த மீடியாவில் வந்த நியூஸ் என்னங்கிறது எனக்கு தெரியாது. பட் என்னென்னா இவங்க சொன்னதே கொஞ்சம் பெரிய நியூஸ் தான். 5:1 சொன்னாங்க, அதாவது ஒரு ஷேருக்கு 5 ஷேர்னாங்க, 1:10 ஸ்பிட்டுனாங்க. பட் இன்றைக்கி என்ன அது நாங்கள் அப்படிலாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, அப்படி நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நாங்கள் எந்த ஒரு இதுவும் முடிவு எடுக்கல, நாங்கள் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனக்கு டவுட், என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க, அன்றைக்கி சொன்னது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவே பார்த்தா அன்றைக்கி சொன்னது கரெக்டு தான், இவங்க இப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் அன்றைக்கி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா MD மேனேஜிங் சேர்மேனு ஒரு MD மேனேஜிங் டைரக்டர் அவர் தான் சொல்லியிருந்தார். அவர் தான் அந்த லெட்டரில் சைன் பண்ணியிருந்தார். பட் அவர் பேர் வந்து ஏதோ ஒன்று பட்டேல்னு வரும்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சௌக்சின்னு ஒருத்தங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவங்க. எல்லா கம்பெனிலேயும் இருப்பாங்க. அதாவது இந்த குறை தீர்ப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. தெரியல, கம்பெனி தான் அவங்க தான் லெட்டரில் அவங்க தான் அப்டேட் பண்ணாங்க. இது மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோம் சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களே மாற்றி சொல்கிறாங்க. மேபி கம்பெனியில் எம்டி சொன்னது இவங்களுக்கு தெரியலையா, இல்லை இவங்க சொன்னது எம்டிக்கு தெரியலையான்னு தெரில. ஒரே கம்பெனிலே இந்த அளவுக்கு குழப்பம் இருக்குது. அவங்க என்ன வெளியிடுறாங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. பட் மீடியாவில் வந்தது எனக்கு என்னென்ன எக்ஸாக்டாக தெரில. பட் இவங்க சொன்னாங்க, இவ்வளோ 5:5:1 நாங்கள் போனஸ் தருவோம், 1:10 ஸ்பிட்டு தருவோம்னா நம்மளும் அந்த வீடியோ போட்டு வந்திருப்போம். பட் இன்றைக்கி மாற்றி சொல்லியிருக்காங்க. இது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. செபி ஆக்ஷன் எடுக்குமா நீங்கள் கேட்கலாம். பட் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம இதுக்கு லெட்டர் எழுதி போட்டு இது மாதிரி சொன்னாங்க, இப்போ பண்ணாங்கன்னு சொன்னால் தானே ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லைனா ஏதாவது டவுட் வந்தால் மட்டும் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. மறுபடியும் சும்மாலாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி இன்றைக்கி விளக்கம் கொடுத்துருக்கு. நம்ம 14ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி நியூஸ் சொன்னால் சில நேரம் நம்பதுக்கு இதுதான் கஷ்டம். அவங்களே சொன்னதை அவங்களே மாற்றி சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் 14ஆம் தேதி என்னமா நடக்குன்ட்டு. ஸோ வழக்கம் போல தான் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம கண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா போகும்போது அந்த லைக் பட்டனை சின்னதாக மட்டும் தட்டி விட்டு போங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது வந்து சேனலை வந்து மேற்கொண்டு வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நாள் காலையில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களுக்கு ஒருவன். நன்றி, வணக்கம்.